வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ மாங்காய் சாதம் செய்ய போகிறேன். லஞ்சுக்கு பேக் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் செஞ்சிடலாம். 2 மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தோலை சீவிட்டு துருவிட்டு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் துருவி எடுத்தாச்சு. கடலைப்பருப்பு, பெருங்காயம், கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 5 மிளகாய் வத்தல். நான் 2.5 டம்ளர் சாதம் ஆற வச்சுருக்கேன். அதுக்கு இது சரியாக இருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், மிளகாய் வத்தல் தாளிச்சுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த சடசடப்பு அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ மாங்காயை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். லெமன் சாதம் மாதிரி இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இதை கிளறிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு வதக்குனா போதுங்க. ஒரு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். சாதத்தில் போட்டு கிளறிடலாம். போட்டுக்கலாம் வெங்காயம். சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு கலந்துட்டு காமிக்கிறேன். கலந்தாச்சு. உப்பும் கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெயில் தாளிக்கணும். கடைசியாக எடுத்து வைக்கும்போது நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு கிளறிட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த சாதத்துக்கு நீங்கள் நிலக்கடலை வேணால் போட்டுக்கோங்க. நான் போடல. லெமன் சாதத்துக்கு போடுவேன், மாங்காய் சாதத்துக்கு போட மாட்டேன். ஏன்னா இது புளிப்பாக இருக்குமா, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை எடுத்து வச்சிட்றேன். மாங்காய் சாதம் எடுத்து வச்சாச்சு. மாங்காய் சாதம் செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.